ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் பம்போட ரிசல்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் தான் இருக்குது. 28ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சம்மர் பம்போட 10 கோடியை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் பம்பரில் வின்னிங்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் எத்தனை பேருக்கு எந்த மாதிரி இந்த வந்து ப்ரைஸை தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க இந்த சம்மர் பம்பரோட டிக்கெட். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். BR 108 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதில் மொத்தமாக 6 சீரீஸ் வந்து வருது. SA, SB, SC, SD அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 6 சீரீஸ் வந்து வருதுங்க. இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதா நம்பர். இதுதான் நம்மளோட நம்பர். முன்னாடி 2 லெட்டர்ஸ் வரும். என்னோடதில் பார்த்தீங்கன்னா SDன்னு இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு 6 நம்பர் வரும். இதுதான் நம்மளோட நம்பருங்க. அடுத்ததில் முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த QR கோட், அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய பார் கோட். இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி வின் ஆயிருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லா நம்பர்ஸையும் ரிசல்ட்டை வந்து போடுவாங்க. நம்ம ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணி இந்த நம்பர் அதில் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு 5000 ரூபாய்க்கு மேலே பெரிய ப்ரைஸஸ் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் நேம் அண்ட் சிக்னேச்சரை எழுதுங்க. இல்லை 5000 ரூபாய் கீழே தான் வின் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு எந்த ஒரு கடைகளையும் போய் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை பற்றி செப்பரேட்டாக ஏற்கனவே இன்னொரு வீடியோ இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸையும் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இதில் 178.57 பைசா இது வந்துட்டு இந்த டிக்கெட்டோட விலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 40% GST. ஸோ வந்துட்டு இந்த டிக்கெட்டை வாங்கும்போதே நம்ம GSTங்கிறது கட்டி தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, GST காசு கட்டணும், ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை நம்பி நீங்கள் பணத்தை கொடுத்துடாதீங்க. நீங்கள் வின் ஆயிருக்கீங்க அப்படின்னா ₹1 கூட நீங்கள் தர தேவையில்லை. உங்கள் வின்னிங் பணத்துலேருந்து கவர்மெண்ட்டே எல்லாம் பிடிச்சிட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. இந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 சீரீஸ் இருக்குது. SA, SB, SC, ST, SE, SG இந்த மாதிரி டோட்டலாக 6 சீரீஸ் வந்து இருக்குது. இதோட ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/3/2026 மதியம் 2 மணிக்கு வந்து நடக்குங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். இந்த 10 கோடி ரூபாயை டோட்டலாக இதில் வந்துட்டு ஒரு 54 லட்சம் டிக்கெட் வந்து ஸ்பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுறதா இருக்காங்க. இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 லட்சம் டிக்கெட்டாவது சேல் ஆயிருங்க. ஸோ அப்படி சேல் ஆகக்கூடிய மொத்த டிக்கெட்டில் ஒரே ஒரு நபரை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்கிறத தருவாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, ஒவ்வொரு கடையிலையும் விற்கக்கூடிய டிக்கெட்டில் ஒவ்வொரு கடைக்கும் 10 லட்ச ரூபா தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்படி கிடையாது. மொத்தமாக விற்கக்கூடிய 50 லட்சம் 54 லட்சம் டிக்கெட்டில் ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்கிறது தருவாங்க. கேரளா ஃபுல்லாக விற்கக்கூடிய மொத்த டிக்கெட்லையுமே ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்கிறது தருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ். இந்த செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். இதுவும் பார்த்தீங்கன்னா மொத்த சீரீஸில் மொத்த டிக்கெட்ஸில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணி இந்த 1 கோடி ரூபாய் செகண்ட் ப்ரைஸ் வந்து தருவாங்க. அடுத்ததாக தேர்ட் ப்ரைஸ். இந்த தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக 6 சீரீஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். SA, SB, SC, SD, SE, SG இந்த 6 சீரீஸில் ஒவ்வொரு சீரீஸ்லையும் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. SAல 2 நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க, SBல 2 நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க, SCல 2 நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 6 சீரீஸ்லையுமே 2 பேரை செலக்ட் பண்ணி டோட்டலாக ஒவ்வொருத்தருக்குமே 5 லட்சம் ரூபாய் பரிசுங்கிறது தருவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தா இந்த 3 ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து நமக்கு இருக்க மொத்த நம்பரையும் பார்க்கணும், சீரியலையும் பார்க்கணும். இப்போ முன்னாடி வந்திருக்க அந்த இங்கிலீஷ் லெட்டர் SAவா SBயா அப்படிங்கிற அந்த லெட்டரும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கடுத்து வரக்கூடிய 6 நம்பரும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த வின்னிங்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்தா இருக்கக்கூடிய 4வது ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் இருக்க அந்த லெட்டர்ஸை பார்க்க தேவையில்லை. அதுக்கடுத்து தான் 6 நம்பர் இருக்கும். அந்த 6 நம்பரில் ஃபஸ்ட் நம்பரை வந்து விட்டுருங்க. கடைசி இருக்கக்கூடிய அந்த 5 நம்பர் மட்டும் பார்க்கணும். அந்த 5 நம்பர் வந்து கரெக்டாக இருந்துச்சு, இவங்க சொல்லக்கூடிய நம்பர் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 4th ப்ரைஸுங்கிறது கிடைக்கும். இந்த 4th ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். இது டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்கன்னா 54 பேருக்கு தராங்க. ஸோ கடைசி 5 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 54 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து 4th ப்ரைஸாக வந்து தருவாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சீரீஸ் சொல்லியிருப்போம். ஒரு சீரீஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அடிச்சிருச்சு. மீதி வந்து அதே நம்பர் இருக்கக்கூடிய 5 சீரீஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ SAல அடிச்சிருக்கு அப்படின்னா SB, SC, SD, SE, SG அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க 5 சீரியல்லையும் அதே நம்பர் வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் ப்ரைஸ், கன்சோலேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். அது வந்து 5 பேருக்கு ஆறுதல் ப்ரைஸாக 1 லட்ச ரூபாங்கிறது தருவாங்க. அடுத்த 5th ப்ரைஸ். இந்த 5th ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம சீரியல்ஸ் வந்து பார்க்க தேவையில்லை. அடுத்தா இருக்க 6 நம்பரில் கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் இருக்க 2 நம்பர் வந்து தேவை கிடையாது.
ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த சீரியலுங்கிறது தேவை கிடையாது. கடைசி 4 நம்பர் 4 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த 5th ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. இது கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16200 பேருக்கு தராங்க. இந்த 16200 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. ஸோ இதுதான் 5th ப்ரைஸ். அடுத்ததா 6th ப்ரைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இந்த 6th ப்ரைஸில் வின்னிங் அமௌண்ட் வந்து 2000 ரூபாய். இது டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19440 பேருக்கு வந்து தராங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபாய் தருவாங்க. அடுத்ததா 7th ப்ரைஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். இதோட வின்னிங் அமௌண்ட் வந்து 1000 ரூபாய். இது வந்து எத்தனை பேருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38880 பேருக்கு தராங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் தருவாங்க. அடுத்ததா 8th ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இது வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48600 பேருக்கு வந்து தர்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் தருவாங்க. கடைசி 4 நம்பர் மட்டும் இவங்க சொல்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அவங்க தாங்க வின்னராக இருப்பாங்க. அடுத்ததான் 9th ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா கடைசி ப்ரைஸ். இந்த டிக்கெட்டோட விலையும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இந்த 9th ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58320 பேருக்கு தராங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 9th ப்ரைஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு கன்சலேஷன் ப்ரைஸ் ஆறுதல் ப்ரைஸ் இருக்குது. 10 ப்ரைஸஸ் இருக்குங்க. டோட்டலாக இந்த 10 ப்ரைஸையும் எத்தனை பேருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,81,513 பேருக்கு வந்து தராங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் மொத்த ப்ரைஸ்களோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,95,40,000 ரூபாய். ஆல்மோஸ்ட் 32 கோடி ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டாக வந்து தராங்க. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் இருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் 250 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா, 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஏஜென்ட் கமிஷன் 10% அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே நீங்கள் டிக்கெட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதிலே பிரிண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சில கடைகள் 5000 கீழே இருக்கிற பரிசுகளுக்கு வந்து ஏஜென்ட் கமிஷன் வந்து வாங்க மாட்டாங்க. தெரியாத கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏஜென்ட் கமிஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் டிக்கெட்டை கிளைம் பண்ண போகும்போது ஏஜென்ட் கமிஷன் எடுப்பீங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த கடைகளில் வந்து கிளைம் பண்ணுங்கள். ஏஜென்ட் கமிஷன் எடுக்க மாட்டேன், 0 கமிஷன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைகளில் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் வந்து வின் ஆகுறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் வந்துட்டு ஒரு 2 நாள் தான் இருக்குது. ரிசல்ட் டேட் அன்னைக்கு ரிசல்ட்டையும் நம்ம சேனல்லே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே வந்துட்டு அஃபிஷியல் யூடியூப் சேனலோட கேரளாவோட ரிசல்ட் யூடியூப் சேனலோட லிங்கையும் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வின் ஆகிறவங்க யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் வின் ஆகக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரைஸ்கள் விழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ எனக்கும் இந்த ஆசை இருக்குது. ஸோ யாருக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லையும் சொல்லுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ் அதை பற்றி பேசலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.